ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ராகவ் வீட்டில் ராகவ் அபி இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண அந்த சந்திரா முரளியை படாத பாடுபடுத்துகிறாங்க. இப்போ முரளியால் டார்ச்சர் தாங்க முடியாமல் உன்னை எனக்கெல்லாம் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் இந்த வீட்டை விட்டுலாம் வெளியில் போக மாட்டேன்னு சந்திரா வந்து உட்காந்துக்கிறாங்க. முரளியை பார்த்தோம் அப்படின்னா சுந்தரி பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. இருந்தாலும் சுந்தரி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு மாதிரி டென்ஷனாக அங்கேருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்க கார்டனில் ராகவ், அபி, ஆகாஷ் இவங்க 4 பேர் உட்காந்து எப்படியாவது இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், சந்திரா வந்து நல்லாவே நடிக்கிறாங்க, எவ்வளோ கெட்டவனாக இருக்காங்க முரளி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவனை பற்றி பேசும்போது ராகவ் அபிக்குள்ளார சின்னதாக ஒரு ரொமான்ஸும் வருது. அதாவது அவனோட கெட்ட புத்தியால் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. மறுபடியும் பார்த்தா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும் போது சந்திரா வந்துடுறாங்க. இப்போ முரளிக்கிட்ட டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டிக்கு ஒரு கட்டத்தில் ரொம்பவுமே கோவம் வந்துடுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோகர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. போலீஸ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் வேணா போலீஸ்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முரளி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட போனாங்க அப்படின்னா இந்த விஷயமா விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அபிக்கு எதிராக என்னென்ன நம்ம பண்ணோமோ அதெல்லாம் வந்து விசாரிப்பாங்க, நம்ம மாட்டிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி முரளி யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சந்திராங்கிறவங்க பயங்கரமாக நடிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் தோசைலாம் சுட்டு கொடுத்தீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ராகவ், அபி, ஆகாஷ் இவங்க 4 பேர் சொல்ல வேணாம், சுருக்கமாக ராகவன்னு வச்சுக்கோமே. ராகவோட குரூப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே மனசுக்குள்ளார சிரித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முரளி இப்போ வந்து உன்னை யாரும் எனக்கு தெரியாது, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போது பார்த்தோம் அப்படின்னா முரளி வந்து இது என்ன பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு, இப்போ என்ன உனக்கு தோசை தானே வேணும், நான் சுட்டு கொடுக்குறேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசை சுடுறதுக்கு போயிடுறாங்க. இப்போ வெங்காயம்லாம் வெட்டிக்கிட்டு உனக்கு யாருன்னு உண்மை தெரியட்டும் பாரு, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் கலைஞ்சி போயிடுறாங்க. ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் அபி வந்து பாட்டு போட்டு விட்டா பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. ராகம் வந்து கூட ஆடிட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளை போய் செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சந்திரா நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் செலக்ட் பண்ண ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்டை நீ எப்படி செலக்ட் பண்ணியிருக்க பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்கும்போது அபி ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார சொல்கிறாங்க, என் மேலே சந்தேகப்படாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை தான் ராகவ் சொல்லியிருப்பேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீ தான் வேணும், நான் தான் வேணும்னு நீ சொல்லலாம்ல அபி அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாங்க. ஆனால் அபி ஏன் இப்போ அப்படி சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடுச்சு, மறுபடியும் எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. அதோட 2 பேரும் அப்படியே எமோஷனலோடு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.